வெல்கம் டு ஏஆக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எம்டிஆர் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வணக்கம் சாமி. ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. இவர் என்ன பண்ண போறாரு, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்குதான். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு. ஸ்டார்டிங்லயே திருக்குறள் அறிவோட அந்த சாங்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே அந்த சாங் நல்லா இருந்துச்சு. லிரிக்கும் சரி, சாங்கும் சரி. பரவாயில்ல, புதுசா ஏதோ கிரியேட்டிவா பண்றாங்க, நல்லாதான் இருக்கு. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த விஜய் சேதுபதியோட என்ட்ரி தான். விஜய் சேதுபதி என்ட்ரி வந்து உண்மையாவே மாசா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணி வச்சுட்டாங்க, தாடியை வச்சுட்டாங்க. ஐயோ, ஏன் அப்படி பண்ணீங்க? நல்லா தானே இருந்துச்சு. ப்ரோமோல பாக்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. ஏன்டா அப்படி பண்ணீங்க? வித்தியாசம் பண்ணணும்னு பண்ணிருப்பாங்க. போச்சேடா, போச்சே. சொன்ன கேட்டீங்களா? என்ன பண்ணுவேன், என்ன பாவம் பண்ணேன்? ஏதாவது பூசா பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஷோ ஓடணுமா வேணாமா? ஏன் ஈஸியாவது வச்சிருக்கலாம், அதையும் எடுத்துட்டாங்க. ஓகே, போக போக நமக்கு செட் ஆயிடும், பறிக்கணும், அது வேற விஷயம். ஆனா தாடி இருந்தா கொஞ்சம் நல்லா கெத்தா மாசா இருந்தாருல. இப்ப பார்த்தா என்ன சொல்றது, சரி விடுங்க, ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். கார்பரேட் ஏதாவது போட்டுற போறாங்க, அது வேற பயமா இருக்கு. கவர் ஆயிடுச்சுன்னா முன்ன பின்ன பார்த்து பேசிப்போம். ஆனா விஜய் சேதுபதி அந்த லுக் வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் பேச்சு வந்து நல்லா இருந்துச்சுடா. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவரோட யதார்த்தமான பேச்சு தான். அதை வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே போல அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல சுத்தி காமிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம ஒரு நார்மலா இருந்துச்சு. இதான் கார்டன் ஏரியா, காசிப் ஏரியான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவரா இருந்தா ஏதாவது ஒரு கிரியேட்டிவா பண்ணிட்டே இருப்பாரு புதுசு புதுசா. அதான் அங்க லைட்டா மிஸ் பண்றேன். ஆண்டவர் ஆண்டவர் தான் இருக்கும்போது திட்டுறது, போன பிறகு அழுவுறது உட்காந்துக்கிட்டு. மிஸ் பண்றோம் வேற. சரி விடுங்க. ஆள் தலைவா, பாஸ், ஜி, குரு அப்படிங்கிறது ஆள் இருக்கும்போது வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. அடுத்து பிக் பாஸ் வீடு. ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசா ட்ரை பண்ணி சொல்லி சவுக்குவாங்க. வீட்டுக்கு நல்ல எவ்வளவு பெரிய கூட. என்ன கான்செப்ட், என்ன பழைய கான்செப்ட் கொண்டா. அடுத்து 3 நாளைக்கு சம்சாரம் அது மின்சாரம். வீட்டுக்கு குறுக்க போடு ஒண்ணு கேடி. ஆளும் புதுசு, ஆட்டம் புதுசு சொன்னீங்க. ஆனா உங்க செட்டப் பழசா இருக்கடா. என்ன பண்ண போறாங்களோ பாப்போம். ஆனா ஒண்ணு புதுசா இருந்துச்சுடா, அந்த ஓட்டை. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா ஃபேட்மேன் ரவீந்திரன் வந்தாரு. வாங்க சார், ரவீந்திரன் சார். முன்னாள் பிக் பாஸ் ரிவ்யூவர், அப்புறம் வந்து ப்ரொடியூசர். அவரோட இன்டர்வியூலாம் என்னமோ சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா தமிழ் மட்டும் தான் பார்ப்பேன். 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை பிள்ளை வரைக்கும் என்ன தெரியாதவரை இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிறதுலயே ஒரு டேஞ்சரான ஆளு இவராதான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அவரோடலாம் வச்சுக்காத போ. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 7 சீசனையும் பார்த்து ரிவ்யூ பண்ணிருக்காரு. சோ வந்துட்டு எது மக்களுக்கு பிடிக்கும், எது வந்து ஒர்க் அவுட் ஆகும், எது பிடிக்காது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எது தப்பா போயிடும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எங்க கை அசைக்கணும், எங்க கட்டி பிடிக்கணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும். சோ அதனால இவர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி வந்து உள்ள வச்சிருக்காரு. போக போகதான் நமக்கு தெரியும். எனக்கு ஏதோ பெரிய பிளான் போட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருந்தாலும் இவரால கொஞ்சம் நடந்து போறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அவர் வந்துட்டு நான் பாடி ஷேம் பண்றதாக சொல்லல, பட் பேசும்போது கொஞ்சம் இறக்குது. அவர் வந்து எப்படி அந்த கேம்லாம் ப்ளே பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியல. இத திறந்துட்டு போணுமா? விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ளதெல்லாம் அப்பப்போ சொல்லிடுறாரு, அப்பப்போ போட்டு விட்டுறாரு. அதுல நடுவில் ஒரு கூட்டம் கை வேற தட்டுது. அது வந்து நல்லா இருக்கு. ஒரு பக்கம் கண்டஸ்டன்ட் கலாய்க்கிறாரு, ஒரு பக்கம் கைத்தட்ட ஆடியன்ஸை கலாய்க்கிறாரு. நீங்களா இதெல்லாம் கைத்தட்டி எத்தனை பேர் கெத்து வச்சிருக்கீங்க ஊருக்குள்ள? சாதாரணமா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு. அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. மட்டமா கேம் ஆடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு சொல்லி ஏமாத்த கூடாது. அடுத்த கண்டஸ்டண்டா மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி பொண்ணா நடிச்ச சாட்சியா வந்திருக்காங்க. விஜய் சேதுபதியும் அவங்களையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. யாரை கேட்டீங்க வந்த? இவங்களை பொறுத்த வரைக்கும்
நாட்டியா கொஞ்சம் ஜாலியா இருக்கிற கேரக்டர் போல, சம்டைம் அழுதுருவாங்க போல. இவ்வளவு கேமரா ஒண்ணுதான் ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்ட்ராங்கா இரு. இவங்களோட அக்கா வந்திருக்கலாம் போல, அவங்க நல்லா போல்டா பேசிட்டு இருக்காங்க. சொல்ல வர ஸ்ட்ராங்கா பேசி. கண்டிஷன் மாத்திக்கலாமா? அடுத்தது தர்ஷா குப்தா. இத காமிச்சு எல்லா சீசன்லயும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல இவங்க பேர் வந்துரும், இவங்க வந்துருவாங்கன்னு. இப்பதான்டா உண்மையாவே வந்திருக்காங்க. நான் ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்கும்போது மித்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆனா இவங்க டீச்சர்ங்கிறது இப்பதான்டா எனக்கு தெரியுது. சொல்லவே இல்ல. ஆல்ரெடி சோசியல் மீடியால இவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. குக்கித் கோமாளி கூட வந்திருக்காங்க. இன்ஸ்டால கூட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். 2.3 மில்லியன் சார். சாரி 2.3 மில்லியன். கரெக்ட்டா சொன்னீங்க. ஆமா. அப்படியாங்க? அடுத்தது யாருன்னா நம்ம போலீஸ் சீரியல்ல. ஆமா பார்க்கும்போது ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. அடுத்து சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் தீபக். உண்மையாவே ஒரு நல்ல நடிகர். சின்ன திரையில இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது இவர்தான். இந்த என்றென்று மார்க்கண்டேயன் மாதிரி வயசே ஆகாதவங்களுக்குலாம் உண்மையாவே இவருக்கு வயசே ஆகாதாடா. அப்ப இப்போ இருக்காரா? பெறப்பட்ட பேட்டி பின்னாடி ஓடணும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆல்ரெடி இவருக்கு ஃபேம் இருக்கு, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சோசியல் மீடியாவிலும் சரி, சீரியல் ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால அதை வச்சு இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட ஒரு 4-5 வாரம் வந்துருவாரு. திருமதி செல்வம் சீரியல்லாம் பயங்கரமா இருப்பாரு. நம்ம சொரிமுத்தை ஃபேன்ஸ் தாங்க. சொரிமுத்து பாப்பா சாப்பிடலாம். ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஓட் பண்ணிடுவாங்க. How many times have I told you that don't call me Sorimuthu, call me Sherry? என்னப்பா இது? அடுத்த கண்டஸ்டண்டா ஆர்ஜே ஆனந்தி. இவங்க வந்துட்டு ஆர்ஜேவா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து யூடியூபர், இந்த ஒய் பிளட் சேம் பிளட், அப்புறம் வந்து இப்ப கூட ரீசெண்டா புக் ஷோன்னு ஒரு சேனல் கூட வச்சிருக்காங்க. ஐயோ அதையும் பார்த்திருக்கீங்க? நமக்கு உலகநாயகன் இல்லாத குறைய வந்துட்டு இவங்க தீர்த்துருவாங்க. எடுத்துருவாங்க. புக் படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் உண்டாச்சு. எதுக்கு வாழ்றோம், எதுக்கு பிறந்தோம், மனுஷன் வந்து எங்க இருந்து வந்தான், நாம ஏன் மனுஷனானோம், நாம ஏன் இங்கே செத்து போக கூடாது, நாம எதுக்கு வீட்டுக்கு போறோம், நம்ம கம்மன் இங்கே படுத்துடலாமா, கூட்டமா வந்து எதிர்த்து போகணுமே, இப்படி என்னென்னமோ தோணுதுங்க. நீங்க ஏன் இந்த ஷோக்கு வந்தீங்கிறதா எங்களோட கேள்வியா இருக்கு. சரி ஓகே வந்துட்டாங்க, என்ன பண்றது? நிறைய படிச்சனால யோசிக்கணும்னு தோணும், யோசிக்க முடியாது. அடுத்து சுனிதா. இவங்க வந்துட்டு ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். குக்கித் கோமாளி விஜய் டிவில ஏதோ பண்ணிருக்காங்க. ஓகே விடுங்க. காவு எப்பவுமே கொடுப்பாங்க பாலு. அடிக்கடி கவிதை வேற சொல்லிருக்காங்க. என் மனசுக்கு நீங்க தான் ஏழு. கோபம் வந்து நான் உன்னை கொண்டுடுவேன். இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ண படாம ஓட்டு. அது தடுத்து நிறுத்தாம விஜய் சேதுபதியோட என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுதான் லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். ஆனா ஒரு விஷயம் சொன்னது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு கேம்ல நீங்க 100 அடிச்சாலும் அடுத்த கேம்ல 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த வீட்டை வந்து 2 வீடா எதுக்காக பிரிச்சுக்காங்கன்னா, ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். ஏதோ ஒரு புரட்சி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்க பாப்போம். இல்ல ஆண்கள் எந்த பக்கம், பெண்கள் எந்த பக்கம், நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. அது என்ன ஒரு பிரச்சனைனா, 2 ஆண்களுமே சரி பெண்களுமே சரி 2 பேருமே அந்த கிச்சன் ஏரியாவுக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த சைடு கிச்சன் வேற இருக்கு, அந்த சைடு நம்ம சைடு தள்ளி விட்டுருவாங்களோ. ஏன்னா வேலை இருக்கும்ல அதிகமா. அதனால அதை சூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த சைடு கிச்சன் இருக்குடா, இது வேண்டாம். கடைசியா அப்படி இப்படின்னு பேசி ஆண்களே வந்து கிச்சன் சைடு வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஒரு பர்டிகுலர் வாரம் ஆண்களை நீங்க நாமினேட்டே பண்ணக்கூடாது. நாங்க சொல்ற வாரத்துல மட்டும் பெண்கள் யாரும் ஆண்களை வந்துட்டு நாமினேஷனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன ஆகுறதுல பாக்கலாம். ஆனா பாய் ஒரு மேட்டர் தெரியுமா, திரும்ப எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். நாளைக்கு பாரு எல்லா பையனையும் நாமினேட் பண்ணிடுறேன். ஆமா சரி இதான் நடக்க போகுது. அதான் பிரச்சனையா போகுது. ஜெஃப்ரி இவர் வந்துட்டு ஒரு கானா சிங்கர். நான் இப்ப பிக் பாஸ் உள்ள போறேன், அதனால எங்க வீட்டு நிலைமை மாறும். ஆனா இது வரைக்கும் பார்த்ததுல இவர் ஒருத்தர் தாண்டா உண்மையா கரெக்டா பேசுறாங்க. நான் கூட சரியா நல்லா பேசுறாங்க. இந்த ஷோக்கு வந்தா பணம் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலமா குடும்ப நிலைமை மாறும். எனக்கு யாருன்னா வெளியே இருந்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும், எங்க மம்மிக்கும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, எதுக்கு நீங்க இந்த ஷோக்கு வந்து கேட்டா, உங்க எல்லாருக்குமே நான் தெரிய வைக்க போறேன், நான் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போறேன், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன், நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், அதை விட்டு நான் வெளியே வரணும், அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி நான் கிடையாது, என்னோட இன்னொரு முகத்தை காட்ட போறேன். இதெல்லாம் பேசுறாங்க. 3 பேர் சேர்ந்து படுக்கிறது யோசிக்கிறாங்க.
கிச்சனுக்கு வாங்கினா வரமாட்டேன் பயப்படுறாங்க. இப்ப என்ன நீங்க பண்ணீங்கன்னா எப்படி நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வர முடியும்? என்னது இல்ல வீட்டுல இருக்க மாதிரியே இங்கேயும் மெழுக்கா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் என்ன எதுக்கு அந்த பக்கம் சொன்ன தெரியுமா? ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு and அயர்ன் பாக்ஸ் இருக்கு for us. மிக்ஸி இல்லையா கிரைண்டர் இல்லையான்னு சொன்னேன். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்மளோட ஃபேவரட் ஹீரோ நம்ம கவுண்டன் பாளையம் படத்தோட ஹீரோ ரஞ்சித். உங்களுக்கு நீங்களே நல்லா பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கு சார். கவுண்டன் பாளையம் படத்தை பத்தி விஜய் சேதுபதி ஸ்ட்ரைட்டாவே அவர்கிட்ட கேட்டாரு. ஆனா கவுண்டம்பாளையம் படம் பண்ணதுக்கு அப்புறம் பேசின ரஞ்சித் இருக்கார்ல, அவர் டோட்டலா எனக்கு வேற ஆளா தெரிஞ்சாரு. அந்த படம் பண்ணதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத கூட ரஞ்சித் சொன்னாரு. ரொம்ப பாடம் கட்டிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா யாரையாவது காயப்படுத்துறது வந்து அது நிறைய ஃபீல் பண்ணேன். அவரை மட்டும் இல்லாம அவரோட நண்பர்களையும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? எங்க ஊர்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க சாப்பிட்டீங்களா சார்? முதல்ல கேட்போம். அப்போவே எங்க ஊர்லயும் கேட்பாங்க சார். வழக்கம் தான் சார். அது எல்லாத்துக்கும் ஊர் வந்த ஃபர்ஸ்ட் நாளே எல்லாரையும் ரோஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. வந்த அன்னைக்கே கண்ணுகளை கத்திய விட்டு ஆட்டிட்டானே, டேஞ்சரஸ் பிள்ளை. அடுத்தது பவித்ரா. இவங்களும் விஜய் டிவி சீரியல்ல கூட நடிச்சிருக்காங்க. ஓகே, விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இவங்களும். எல்லாரும் நீங்களா இருக்கா? வாங்க வந்து எழுதி விட்டு போங்க வாங்க. அடுத்தது சௌந்தர்யா. இவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கனால நிறைய பேர் வந்துட்டு இவங்க வந்து புள்ளி பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னோட வாய்ஸ்னா அவ்வளவு இன்செக்யூரிட்டியா இருக்கும். அதனாலயே இவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணி இப்போ வந்துட்டு அதை மீண்டு வந்திருக்காங்க. வாய்ஸே டிஃபரெண்டா இருக்கு. எங்க பொம்பளுக்கு சாரி எக்ஸ்கியூஸ் மீ என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வாய்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். உங்களுக்கு என்ன டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டாக் இன் கேர்ள்ஸ் வாய்ஸ். இன்னுமா பெண்மையா பேச சொல்லு. ஆனா இவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பா இத பத்தி விஜய் சேதுபதி பேசுவாருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல. குரல் இல்லம்மா, ஸ்வீட்னஸ் இது குணத்துல தான் இருக்குது. ஸ்வீட்டா தான் இருக்கு. அடுத்தது பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதியா நடிச்ச அருண் சார். உங்க பேர் என்ன சார்? இவரை பத்தி நம்ம வந்துட்டு எதுவும் சொல்ல தேவையில்ல. மார்ச் வரைக்கும் இவரோட புகழ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இவரை பத்தி சொன்னா கொஞ்சம் அதிகமா பேசுறாரு, ஆனா பணிவான ஒரு ஆளா இருக்காரு. படிச்சு வாய்ப்பு தேடி இன்னைக்கு வந்து பெரிய நடிகரா இருக்கு. ஏண்டா என்னடா இப்படி போறாங்க அறிவுல. அடுத்தது தர்ஷிகா. இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். தமிழ் விஷயம் லிரிக்கே நல்லா இருக்காதுடா. நெக்ஸ்ட் வந்து பாக்கியலட்சுமியோட பையன் எழில், ஏஜே விஷால். ஓரளவு தெளிவான ஒரு ஆளா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் பேசும்போதுதான் தெரிஞ்சது. எனக்கு இவ்வளவு சிம்பிளா புரிய வச்ச ஒரே ஆள் நம்ம விஷால் தான். அடுத்தது அன்ஷிதா. இவங்க வந்துட்டு செல்லம்மா சீரியல்ல வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளிகள் கூட வந்திருக்காங்களாம். இவங்க வந்துட்டு அன்பு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா அன்பு கேங்கா மாறாத வரைக்கும் வாங்க அருணா வாங்க. இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு குழப்பத்தையே உண்டாக்கிட்டாரா ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதிக்கு இவருக்கும். உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும் ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க. பார்த்து ஏன்னா இவருக்குன்னு ஒரு விஷயம் கிடைச்சா கூட அதை வந்துட்டு இவரோட வாயாலே கெடுத்துருவாரு. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். அடுத்து யூடியூப் புகழ் முத்துக்குமரன். இல்ல உண்மையாவே தமிழ்ல வந்துட்டு அழகாவே பேசினாரு. களிமண்ணா கிடந்தோட கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு கைக்கு வலிக்காம மண்ணுக்கு முடிக்காம. இவர்கிட்ட ஒரு தெளிவும் இருக்குது, அழகான பேச்சுமே இருக்குது. சோ வந்துட்டு பாப்போம் என்ன பண்றாருன்னு. அடுத்து ஜாக்லின். நீயும் வந்துட்டியா? வீணா போன அத்தனை எருமலையும் நாதாடா வைக்க வேண்டியது. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்குடா. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி விஜய் டிவி ப்ராடக்டாவே இறக்கிடுறாங்க. உங்க எல்லாரும் சம்மதம் தான். இல்ல சார். அவங்க ஆல்ரெடி வந்து சரி வேற வழி இல்லாம பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் வந்துட்டு இந்த சைடு எடுத்துட்டு பெண்கள் இந்த சைடு எடுத்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஓரளவு ஒத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் இவங்க வந்து தேவையில்லாம அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் நான் முதல்ல வந்தேன் லாஸ்ட்ல வந்தது ஏன் பிரச்சனை? அது எனக்கு விருப்பம் இல்ல. ஒண்ணு நீங்க வந்து பெண்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி மாத்தணும். அப்படி எல்லாம் அதை ஒத்துக்கிட்டு சரி அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாவது இருக்கலாம். ரெண்டுமே பண்ணாம நான் வந்து வெளியில படுத்துக்கிறேன், எனக்கு வந்து இது எனக்கு மட்டும் இது செட் ஆகல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு தெரியல. அந்த 106 நாளும் ஆண்கள் அந்த இடத்துல தான் இருக்கணும். அவங்க வந்து ஓரளவு ஒரு விஷயம் விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. பட் உள்ள வச்சா நானும் அந்த பாயிண்ட்க்கு அக்ரி பண்றேனோன்னு எனக்கு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்துல ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. இது உண்மையா இல்ல வந்துட்டு சும்மா அடிச்சு விட்டாங்களான்னு தெரியல. ஆனா இது நியாயமாவும் இருக்காது. 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் எதுக்குடா எலிமினேட் பண்றாங்க? வர வச்சுட்டு போகிறது எப்படா நியாயமா இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கா இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியும், நமக்கு தெரியும். அது உங்களை யாருங்கிறத பத்தி
பெருசா யோசிக்காம நிம்மதியா படுத்தும். இது எப்படி இருக்குன்னா சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது அந்த மாதிரி இருக்கு. அது கூட உள்ள கூப்பிட்டீங்க, அது வெளியே இருந்துட்டு போயிடலாம. ஓகே, நீங்களும் இந்த ஷோ பார்த்துருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்க. அதிரடியாக வெளியேற போகும் போட்டியாளர் யார்? ஓ ப்ரோமோ அந்த இதே போட்டுட்டாரு, நல்லா இருந்துச்சு. அதான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், அந்த டுடே ட்ரெண்டிங் வீடியோலே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி அதாவது சொல்ல மறந்துட்டேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைல் அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த அளவுக்கு யாரையும் டேமேஜ் பண்ணுறதோ இல்லை மொக்க பண்ணுறதோ அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. நார்மலாக பேசிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கொஞ்சம் சூப்பராகவே பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா வாரமும் அதாவது இந்த பார்ஷாலிட்டி பார்க்காம அதாவது யாரெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாரோ கேட்டால் நல்லா இருக்கும். பார்க்கலாம். இது சாட்டர்டே சண்டே தான் இது விஜய் சேதுபதியோட திரும்பி எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு தெரியும். இப்போவே ஜாக்லின் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரோமோலேயே பார்த்தேன். ப்ரோமோலேயே பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதே அந்த வீடு பிரச்சனை அந்த இதுதான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் ப்ரோமோவில் வரதுக்கு என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுறாங்க. ஜாக்லின் கரெக்டாக அந்த ப்ரோமோவில் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த இடம்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ப்ரோமோவில் வரணும். அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இவ்வளோ நாள் டிவிலே வரலை. அப்போது இதில் வந்திருக்காங்கன்னா அப்போது இதெல்லாம் பண்ணால் இப்படி வருவோன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை தெரிஞ்சுட்டு இதுதான் பண்ணுறாங்க. இதுதான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக. பார்க்கலாம் இது என்ன மாதிரி போகுது, யார் நாளே போகிறா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்